திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். போற்றி திரு அகவல்கிற 4வது பாகத்துல தோசை 40 லைன் கிட்ட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதான் அந்த இது வந்து போற்றிங்கிறது நமஸ்காரம். அந்த ஜீவன் வந்து ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதுங்கிறது வந்து ஹிருதயபூர்வமா இருக்கணுமே. அண்ணாமலையார் வந்து சொல்லுவார், குருவோ காடோ வந்து வெளியில அந்த பிசிக்கல் ஆக்ஷன் எல்லாம் பார்க்கறது இல்ல, ஆந்தரிகத்தை தான் பார்க்கறார். அகங்காரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறார். விழுந்து நமஸ்காரம் பண்ற எத்தனை வேணா விழுந்து நமஸ்காரம் பண்ணி விடலாம், ஏதாவது பண்ணி விடலாம். ஆனா வந்து சமர்ப்பண பாவம் இல்லாம ஏதோ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணினாக்கா வந்து அதுக்கு ஒன்றும் அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது அப்படிம்பார். அப்ப இந்த நமஸ்காரம் பண்றதுங்கிறது வந்து சமர்ப்பணம் பண்றதுங்கிற பாவம் தான். அது ஹிருதயத்திலேருந்து வரணுமே. ஹிருதயத்திலேருந்து வரணும்னா அந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வந்து அனுகிரகம் பண்றதுங்கிறது ஹிருதயம் உணர்ந்து உருகினாதானே அந்த நமஸ்காரம் வந்து ஸ்பான்டேனியஸா உண்மையான சமர்ப்பணமா இருக்கும். இல்லாட்டா பண்ணணும்னு யாரோ சொல்லியிருக்கா, பண்ணினா நல்லது வரும், பண்ணினா நான் நினைச்சது நடக்கும் அப்படின்லாம் நமஸ்காரம் பண்றோன்னு எதையோ பண்ணிவிட்டா என்ன பண்றது? ஆக்சுவலி நமஸ்காரத்துக்கு மட்டும் இல்லை, அது எல்லா சரியாய்க்கும் தான் இட் அப்ளைஸ். எதுவுமே ஹிருதயபூர்வமா இருக்கணும். அப்ப அந்த ஜீவன் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து தன்னோட கண்ட்ரோலே இல்லாதப்போ, ஆக்சுவலி தன்னோட கண்ட்ரோல்னு எப்பயுமே இல்லை, அதுதான் ஃபேக்ட். சரி, இப்போ அதுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து பல சிச்சுவேஷன் இல்லை, அது ஆல் எல்லாம். அது அவர் ஆணை முதலா எறும்பு ஈராய எத்தனையோ ஸ்பீஷீஸ்ல பறந்து எதுவுமே என் கையில இல்லை. நான் சூஸ் பண்ணேன்னா ஆணையா பிறக்கணும், மாடா பிறக்கணும்னு. அப்ப நம்மளுக்கு தோணும், ஜடபரதர் மாதிரி உயிரை விடுறத எதையோ நினைச்சிட்டு போனா அதுவா பிறந்து விடலான்னு. அதை நினைக்கிறதும் நம்ம கையில இல்லை. அது மாதிரி எந்த ஸ்பீஷீஸ்ல எப்படி பிறக்கணும், எப்படி அந்த ஜீவன் இருக்கணும், வாழணும், வாட் ஆல் இட் அண்டர்கோஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து அந்த ஜீவனோட கையில இல்லை. அது பிறந்து வளர்ந்து அந்த ஜீவிதம் பூரா ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து ஒரு சக்தி அதுக்கு சப்போர்ட்டா இருந்து அதை பார்த்துட்டே இருந்திருக்கு. அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு எல்லா நிலையிலயும் அதை தாங்கி பிடிச்சுண்டு, அதுதான் கரெக்ட் வேர்டு, தாங்கி பிடிச்சுண்டு. அது எப்ப வேணா அந்த சக்தியை வந்து நம்மளுக்கு உணர முடியும். ஏன்னா அது வந்து given எனி சிச்சுவேஷன், எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கு. அதோட சப்போர்ட்ல தான் வண்டியே ஓடின்னு இருக்கு. அப்ப ஆணையா இருந்ததுல இருந்து எறும்பு வரைக்கும் என்னென்னலாம் வந்து ஸ்பீஷீஸ்ல பிறந்தேனோ எல்லாத்துலயும் எனக்கு நீ சப்போர்ட்டா இருந்திருக்க. அது எப்ப தெரிஞ்சுது அப்படின்னா, அதுகிட்ட கனெக்டட் ஆகிறப்ப தெரிஞ்சுது. இது என்னமோ ஒரு புது பொருள்னு யாருக்குமே தோணல. யாரெல்லாம் வந்து அந்த பொருளை வந்து தரிசனம் பண்ணி அதை டச் பண்ணாலோ, அதோட அந்த அனுபவத்தோட டேஸ்ட் கிடைச்சதோ, யாருமே வந்து இது எனக்கு இன்னைக்குதான் அது புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு யாருக்குமே பட்டதே இல்லை. அது என்னைக்கும் எல்லா காலத்திலயும் இருக்கிற பொருள். நாவுக்கரசு பெருமான் வந்து சமண மதத்துல எல்லாம் இருந்தார் முன்னாடி சின்ன வயசுல இருந்து. அப்புறம் வந்து அவ அக்கா பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா,
இது திலகவதியார் வீரட்டத்து ஈசன் அதிகை வீரட்டத்து ஈசன்ட்ட ஈசன் வந்து கவலைப்படாத, நான் வந்து தம்பியை ஆட்கொள்றேன்னு சொல்லிட்டு ஆட்கொண்டார். அவருக்கு வந்து பயங்கரமான வைத்த வலியை கொடுத்து ஆட்கொண்டார். ஆட்கொண்டு அவர் வந்து ஈசன் சந்நிதியில வந்து நமஸ்காரம் பண்ணோடனே தேவாரம் பாடணும் அப்படின்னு ஒரு ஆந்தரிகத்துல இந்த ஈசனோட பிரேரணை தான். அவரோட பாடல் இல்லை, அது வந்து பிரேரணையில பாடணும் வந்தது. உடனே கூற்றாயினவாறு விளக்குகிளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அதுலயே இன்னொரு அடியில சொல்லுவார், சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்து அறியேன். எப்படி சொல்ல முடியும்? நேத்திக்கு வரைக்கும் சமணர்களோட பாழியில இருந்து சமண மதத்தை பிடிச்சுட்டு இருந்திருக்கார். இப்ப என்ன வந்து இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அது அண்ணாமலையான் சொல்றார், நால்வருமே வந்து அவ பாடின முதல் பாட்டுலயே they have made it very clear that their ego is lost. அது இண்டிவிஜுவல் சென்ஸ் அங்க இல்லை. அதாவது டே அண்ட் நைட் ஐ ஹவ் பீன் வர்ஷிப்பிங் யூ அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் சீக்கிங் ஆல் அலாங். அதுகிட்ட கனெக்டட் ஆகிறப்ப தெரியறது இந்த பொருள் தானே நம்ம எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு, இதை தானே நம்ம எப்பயுமே நாடின்னு இருந்திருக்கோம். யாருக்குமே அது தெரியாத பொருளா புதுசா கனெக்ஷன் வரும்போது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதோட சப்போர்ட் தான் அது ஜீவன் அது வந்து உணர்றதோ இல்லையோ. அதாவது சூக்ஷ்மமா பார்க்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்கோ அவ்வளவுதான், அப்படி அந்த அளவுக்கு தான் அதை உணர முடியும். இல்லாட்டாலும் என்னைக்கு அது உணர்ந்தாலும் அது புதுசா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து இந்த மனுஷ ஜீவிதம்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த உருவ அம்மா வயிற்றுல உண்டானதுல இருந்து மாசம் இருக்கிற ஒவ்வொரு டேஞ்சர்ல இருந்தும் காப்பாத்தி பிடிச்சு அப்புறம் வந்து இப்போ டெலிவரி ஆகிறச்சு அத்தனை கஷ்டப்பட்டு அம்மாவோட சேர்ந்து வெளியில வந்து அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சுற்று வட்டாரம் இருக்கிறவாள்லாம் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி வாழணுமே, இல்லைன்னா ஹஸ்தாமலகர் மாதிரி உபயோகம் இல்லை அந்த குழந்தைன்னு தள்ளி வச்சுடுவா. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் சொசைட்டில வந்து வேலை, நித்திரை, கல்வி என்னும் அல்லல், செல்வம், கல்வி என்னும் பல்கடல், செல்வம் என்னும் அல்லல், அப்படி எல்லாத்துலேயும் அந்த சோஷியல் கோடு படி நம்ம வந்து கரெக்டாக வி ஷுட் லிவ் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறதா இந்த ஜீவனை போட்டு நெருக்கி அழுத்தி பல விதங்களில் வந்து அது சால்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்து சப்போர்ட்டாகவே இருந்துகிட்டே இருக்கார். அது அப்படி உணர்ந்து ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து விபரீதமா எதுலயும் என்னோட எனர்ஜி போகாம என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கியப்பா, உனக்கு நமஸ்காரம். அது அப்படி அதை நினைச்சு பார்த்துட்டே அதான் இந்த சஃபரிங் இதுல இப்ப பல விதமான சஃபரிங் எல்லாம் சொல்லியிருக்காரோ. நான் இது வரைக்கும் ஒரு என்னது 40 லைன் வரைக்கும் 41 லைன் வரைக்கும் வந்து பலவிதமான துக்கங்கள் இந்த ஜீவன் என்னென்னலாம் வந்து ஜென்மாந்தரமா அண்டர்கோ பண்ணறது அப்படின்னுட்டு அந்த சஃபரிங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அதுவும் அண்ணாமலையான் சொல்வார். ஒரு அடியார் போய் கேட்பார், பகவான் வந்து பயங்கர காருண்ய மூர்த்தி அப்படி எல்லாம் சொல்றோம், அவர் காருண்ய மூர்த்தியா இருக்காருனாக்க என்னத்துக்கு லோகத்துல வந்து கஷ்டம் இருக்கணும் பகவானே? ஒய் இஸ் தேர் சஃபரிங் இன் த வேர்ல்டு? சஃபரிங் இஸ் த வே. த வேன்னு அப்படி the way to realize God. ஏன் அப்படின்னாக்க அந்த ஜீவனுக்கு வந்து இந்த சுகம் அனுபவிக்கிறது தனக்கு வேணுங்கிறது லௌகிகமா நடக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அதுல இருக்கிற அந்த ருச்சி வந்து இட் இஸ் நாட் அட் த சர்ஃபேஸ். அது ஒரு டீப் லெவல் வரைக்கும் அவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. ஏதான் அதனால்தான் அந்த இந்திரியங்கள் மனசு மூலமா விருத்திகள்லாம் ஏற்படுறதே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஏன் சொல்றா அப்படின்னாக்க அது உள்ள எங்கேயோ போய் அது எங்கெல்லாமோ போய் அது வந்து மார்க் போட்டுவிடும். அந்த ஒரு கோஷமெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எந்தெந்த லேயர்ல எல்லாமோ எனக்கு அது வேணும், நான் அன்னைக்கு அனுபவிச்சேன் ஜென்மாந்தரமா
திடீர்னு நம்ம ஏதோ ஒண்ண பாக்குறோம். அது என்னன்னே தெரியாது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. என்னன்னா அதெல்லாம் வந்து அந்த ஜென்மாந்தர வாசனைன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? எதேதோ சுக துக்கங்கள் அனுபவிச்சதோட எஃபெக்ட் எல்லாம் வந்து அந்த ஜீவனுக்கு வந்து எங்கெங்கேயோ மார்க்கெல்லாம் போட்டுன்னு இருக்கு. ம். அதனால இந்த சஃபரிங் வழியா வந்து பூந்து வெளியில வரச்சே சஃபரிங்கிற டன்னல், கஷ்டம்ங்கிற அந்த டன்னல் வழியா பூந்து வெளியில வரச்சே, அந்த நம்மளுக்கு எங்கெல்லாம் அது மார்க் போட்டிருக்குன்னே தெரியாது. அந்த உள்ளெல்லாம் இருக்கிற எந்தெந்தையோ லேயர்ல எல்லாம் போய் அது வந்து கிளீன் பண்றதாம் அந்த துக்கம்ங்கிறது. ம். ஏன்னா அடி வாங்கறச்சே எப்படி அது வந்து அம் நன்னா இருக்கு. இந்திரியங்கள் மனசுக்கு வந்து சௌக்கியத்த குடுக்கறதுங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கிறப்ப, உள்ள எங்கேயோ அது வேணும், வேணும், வேணும்னு எப்படி அந்த எ மார்க் விழுந்ததோ, அதே மாதிரி இந்த சஃபரிங் வழியா இப்ப பூந்து வெளியில வரச்சு, அந்த உள்ள இருக்கிற மார்க் எல்லாம் போரும், போரும். ஐயோ! வேண்டாம் இது இனிமே வேண்டவே வேண்டாம் நமக்குன்னு உள்ளெல்லாம் கிளென்ஸ் ஆகும். அது நம்மளுக்கு மனசளவுல, புத்தி அளவுல சர்ஃபேஸ்ல தான் ஏதோ கொஞ்சம் தான் தெரியும். ஆனா, எவ்வளோ ஆழத்துல அது கிளென்ஸ் பண்றதுங்கிறது வந்து பகவான் யாருக்குமே கஷ்டத்த குடுக்கணும்னு நெனைக்கவே இல்ல. ஏன்னா, அவர் நிஜமாவே கருணையே வடிவானவர். ஒரு ஜீவனையும் கஷ்டப்படுத்தணும்னு பார்க்கறதில்ல. அந்த ஜீவன் அப்படியெல்லாம் வந்து ஏதோ கதையெல்லாம் சொல்லுவா இல்லையா? பகவானோ, குருவோ வந்து வாப்பா நான் உனக்கு முக்தி தரேன்னா, ஐயோ! இப்ப எப்படி வருது? எனக்கு இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் பண்ணணுமே, அத பண்ணணும். ஏன்னா அதோட அருமை தெரியல. அந்த மாதிரி ஆந்தரிகத்துல எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மார்க்கெல்லாம் வந்து கிளியர் பண்றது அந்த சஃபரிங்கிறது. இப்ப அவர் சொன்ன இந்த 41 லைன் வரைக்கும் சொன்ன பலவிதமான கஷ்டங்கள் மூலமா அந்த ஜீவன் பூந்து வர்றது வந்து அதுவே ஒரு பெரிய படிப்பினை. ஒரு ஒரு அடியாருக்கு வந்து ஒரு அடியார் சொல்லுவார் அது. அவர் திருவண்ணாமலையில இருந்தவரோ ஏதோ தமிழ்நாட்டுல இருந்தவர் தான். அம், திருவண்ணாமலையில இருந்தவர் தான் நினைக்கிறேன். அம், அவர் வந்து அவரும் அவர் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமா இருந்துருப்பா தம்பதிகள். அவ ஒய்ஃப் போயிடுவா. ஒரு மிடில் ஏஜ்லயே போயிடுவா. போன உடனே அந்த துக்கம், அந்த டிபெண்டன்ஸ் இருந்திருக்கு இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் இது மேல, அது துக்கத்தை தாங்கவே முடியல. அவர் வந்து என்ன பண்ணாலும் இந்த துக்கம் அடங்க மாட்டேங்கிறது. எங்கெங்கயோ யாத்திரையெல்லாம் போறார். நார்த் இந்தியா, அங்க இங்க, இந்த ஆசிரமம், அந்த மடம், இந்த தீர்த்த கஷேத்திரம், அங்க போனா சரியாகுமா, இங்க போனா சரியாகுமான்னு ஜீவன் எங்கெல்லாமோ சுத்தி அடிச்சு புடிச்சு இதெல்லாமோ பார்த்துட்டு, அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து ஆசிரமத்துல வந்து அண்ணாமலையான் முன்னால இங்க ஓல்டு ஹால்ல அப்படி வந்து நின்ன உடனே அவர் பின்னால சொல்றார். அப்படி வந்து நின்னு பகவான் முன்னால, பகவான் இப்படி நிமிர்ந்து பார்த்தது என்ன ஒரு பார்வை, நம்ம தோல்ல போட்டுட்டு இருக்கிற ஒரு துண்டு நழுவி இப்படி கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த துக்கம் வந்து கீழே விழுந்துருத்தோ. அது பகவான் ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த துக்கம் வந்து அப்படி என்னை விட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து அவர் சும்மா விளையாட்டா சொன்னாரா, பத்தேலா உங்களுக்கு வேற எங்கெல்லாமோ சுத்தினேல் உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதா பத்தேலா, இங்கதான் பகவான் சந்நிதியில தான் கிடைச்சது. அப்படி சொல்லாத, அத்தனை இடத்த நான் சுத்தினேன் பத்தியா, அது வந்து இந்த ஒரு பார்வையை ஏத்துக்க கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுத்தது. இல்லைன்னா அந்த பார்வையை எனக்கு ஏத்துக்கிற பக்குவத்தை வந்திருக்காது அப்படின்னாராம். அதுதான் ஃபேக்ட். அது துளி துளி துளியா கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் த வைல். ஸோ அந்த துக்கம் பலது. இந்த ஜீவன் வந்து பல ஜென்மாக்கள்ல பிறந்து இறந்து இதை பண்ணி அதை பண்ணி எதுக்குள்ளயோலாம் மாட்டிட்டு பூந்து வெளியில வந்து அத்தனை கஷ்டப்படுறதுல வந்து அந்த ஜீவனுக்கு போரும் போரும் போரும்னு தோணி அந்த இதெல்லாம் கடந்து இருக்கிற ஒரு பொருளை நாடணும் அப்படிங்கிற சித்தம் அப்பதான் உண்டாகிறதாம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்பதான் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத ஆந்தரிகம் பூர்ணமா ரெகக்னைஸ் பண்றது. அப்பா அம்மா வந்து உம்மாச்சி நமஸ்காரம் பண்ணு, கோவிலுக்கு போனா நன்னா இருக்கு, பிரசாதம் கிடைக்கிறது அப்படின்னு போறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த ஜீவனுக்கே அதோட தேவை, அதோட தாகம் ஏற்பட்டு அந்த அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அப்பதான் அது வந்து தெய்வம் என்பது அது வந்து இந்த பல அனுபவங்களுக்குள்ள பூந்து வரும்போதுதான் அண்ணாமலையான் சொல்ற மாதிரி தான் அதுவும். அது ஜீவன் வந்து கத்துக்கிறது. தன்னோட அனுபவங்கள்னாலேயே கத்துக்கிறது. எல்லாத்தையும் கடந்த ஒரு சக்தி இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் நடத்துறது. நம்ம சாமர்த்தியத்துல அதை மீற முடியாது அப்படிங்கிறது வந்து அனுபவபூர்வமா அந்த ஜீவன் வந்து கத்துக்கிறப்பதான் அதுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணும், அது வேணும், அதை அடையணுங்கிற உண்மையான ஆந்தரிக நாட்டம் வந்து வரும்.
ம். அது வரதான் அந்த ஜீவனுக்கு. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும். அது எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னாக்கா வந்து தன்கிட்ட வரவா யார்கிட்டயும் வந்து ஒரு குத்தமும் கண்டுபிடிக்காது, கோச்சிக்காது, சீ நீ எல்லாம் வேண்டான்னு பிடிச்சு தள்ளாதான். எப்படி இருக்கிறவா தன்கிட்ட வந்தாலும் ஏத்துக்கக்கூடியன்னு அந்த பொருள். அதுதான் வேணும் அப்படின்னு கருத்து ஏற்பட்டு பொருள் அது கருதலும் 6 சரி இருந்திருந்து இவ்வளவு ஜென்மாந்திரமா பூந்து புறப்பட்டு வெளியில வந்து அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுதான் வேணும்னு நாடுறச்சே என்ன ஆகுதுன்னா 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. எத்தனை 6 கோடி மாயா சக்திகள் நமக்கு ஒன்றும் தெரியாது கணக்கெல்லாம் எது என்ன எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதனால அதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. 6 கோடியான மாயா சக்திகள் இருக்கான். எல்லாத்தையும் விபரீதமா அது எனர்ஜிஸ் எல்லாம் தெரிச்சு தள்ளி போகிறதுக்கு அப்படி விபரீதமா ஆக்ட் பண்ற சக்திகள். அது வந்து ஒரு 6 கோடி இருக்கான். அது என்னென்னவோ மாயை ஜாலங்கள்லாம் தொடங்கித்தான் அந்த எனர்ஜிஸ் எல்லாம். ஆப்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நான் தழும்பேறினர். நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா, நம்ம ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு வச்சுட்டு, அதாவது மென்டல் டிபெண்டன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவா, அப்புறம் இன்னும் சில பேர் அயலவர், பாக்கி பேர் இல்லாமும் வேற யாரோ இல்லாமும் எல்லாருமா சேர்ந்து இது என்னமோ ஒரு பொருள் இருக்கு அதை நீ போய் அடையணும் அப்படி இப்படின்லாம் என்னவோ இமேஜினேஷன்ல போயின்னு இருக்கியே, அப்படியெல்லாம் ஒரு பொருளும் இல்லை. எல்லாம் நம்ம உழைச்சி நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு உண்டானதுதான் லோகத்துல கிடைக்கும் அப்படி இப்படின்னு நாத்திகம் பேசி. நாத்திகம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் நடத்துற ஒரு சக்தியை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறது. நம்மளோட சாமர்த்தியத்துல நம்ம பண்ணிவிடுறோம், நம்மளோட புத்தி சாதுரியம் நம்மளோட சாமர்த்தியத்துல நம்ம இயங்கிடுறோம்ங்கிற அந்த வாதம். நாத்திகம் பேசி நான் தழும்பேறி. அது என்ன ஃபோர்சிபிளா நம்ம மனுஷான்னு சொல்றவாலும் இன்னும் பாக்கி பேரும் வந்து அப்படியெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பண்றதுல தான் இருக்கு அது இதுன்னு எப்படி எவ்வளோ ஃபோர்சிபிளா சொல்றாளான்னாக்கா அவ நாக்குல தழும்பு வர அளவுக்கு சொல்றாளாம். அதாவது நம்மளுக்கா ஏதோ 2 வாட்டி சொன்னா கண்டுக்காம நம்மள அந்த மார்க்கத்துல போயிட போறோமோன்னு கன்வின்ஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது அறிவுபூர்வமா டிஸ்கஸ் பண்ணி இது இப்படிதான் அப்படிங்கறத வந்து புரிய வச்சு அவளையே ஒத்துக்க வச்சு அது சேஞ்ச் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. புடுங்கி தின்னு தாங்க முடியாம புடுங்கல் தாங்க முடியாம என்ன சொல்றியோ அதுதான் போங்கிறது அது ஒண்ணு இருக்கு. அது கன்வின்சிங் கிடையாது. அந்த மாதிரி திருப்பி 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 அதையே சொல்லி நாக்குல தழும்பு வர அளவுக்கு நம்ம தான் பண்றோம் நம்ம சாமர்த்தியத்து தான் இருக்குங்கிறத வந்து நம்ம மனுஷான்னு சொல்றவாளும் இன்னும் பாக்கி பேரும் அப்படியெல்லாம் பேசிடுவாளாம். சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். நம்ம சுற்றத்தான் நம்மளுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா உறவுக்காரா நம்ம மனுஷா அப்படின்னு இருக்கிறவாள்லாம் வந்து ஏதோ பசு கூட்டங்கள் ஏதோ ரொம்ப சாத்வீகமா இருக்கிற மாதிரி இருக்கா, இருந்தாலும் வந்து ஒரே இமோஷனலா நம்மள அட்டாக் பண்ணி பிடிச்சி ஐயோ நீ இப்படி போயிட்டேன்னா என்ன பண்றது, அதுவாயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பெருசா கதறி அழுது இமோஷனல் சீன் எல்லாம் போட்டு அந்த மார்க்கத்துல போக விடாம படுத்தி விடுவாளாம். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சரி இதெல்லாம் தாக்கு பிடிச்சிண்டு எந்த வழியில போலாம் நம்ம அந்த பொருளை அடையறதுக்குன்னு பார்த்தான்னாக்க பல பேர் பல மார்க்கம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இது சாஸ்திரம் படிச்சவாள்லாம் அவள்லாம் வந்து இந்த மாதிரி விரதத்தோட இப்படி எல்லாம் வாழ்ந்தாதான் ஒரு லைஃப், அப்பதான் நீ வந்து தேர முடியும் அப்படின்னுட்டு வேதத்தெல்லாம் படிச்சு அந்த சாஸ்திரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ற குரூப் இருக்காளே அவ வந்து இதுதான் மார்க்கம் அப்படின்னுட்டு சாஸ்திரத்தை வந்து ப்ரூஃப் மாதிரி காட்டுறா. நீ இப்படி இப்படி வாழ்ந்தாதான் நீ வந்து தேர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு, அதாவது நீ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணப்படாதுன்னு ஒரு பெரிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டு அதுக்கு சாஸ்திரத்தெல்லாம் வந்து கோட் பண்ணி இங்க பாரு இதுல சொல்லியிருக்கு அதுல சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கை முறைய புதுசா வந்து காட்டுறா வேதம் படிச்சவா. அப்புறம் வந்து சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர்.
இந்த 6 சமயங்கள்னு இருக்கே, யார் யாரோ என்னமோ ரியலிஸ்ட் பீயிங்லாம் அந்த மதத்துல இருந்திருக்கா. ஏதோ மதம்ங்கிற வழியெல்லாம் போட்டு குடுத்துருக்காளே, இதுல எதையாவது கன்சிடர் பண்ணி பார்ப்போம்னு போனாக்க, ஒவ்வொரு மதத்துல இருக்கிறவாளும் எங்க மதம் மாதிரி கிடையாது அப்படின்னுட்டு அ அதுதான் கிரேட், அதுதான் கிரேட்டுன்னு பெருசா அத பத்தியே பேசி, பேசி, பேசி டயர்ட் ஆற அளவுக்கு ம். ச சண்டை போட்டு இது தர்க்கம் பண்ணி அந்த மாதிரி பேசி டயர்ட் ஆற அளவுக்கு அத பத்தியே பேசின்னு இருக்கா. மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து ம், மாயாவாதம் இத சும்மா நம்மளோட எனர்ஜிஸ் அண்ட் டைமை வந்து வெட்டித்தனமா அப்படியே அடிச்சு தள்ளிண்டு போற மாதிரி இந்த மாயை அப்படிங்கிற காத்து வாதம் வாதம் இல்ல அது வாதம் வாதம்னா காத்து அது சம்ஸ்கிருத பதம் தான் அது வாதகா மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் அது காத்தா இல்ல அது சண்டமா பயங்கரமான புயல் காத்தா காத்து வந்து ரொம்ப வீரியம் பிடிச்சு அடிக்கிற மாதிரி இந்த மாயை அப்படிங்கிற அந்த சண்டமாருதம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கக்கூடிய சைக்ளோன் மாயைங்கிற சைக்ளோன் வந்து சுழித்து அடித்து ஆர்த்து அது என்னன்னா மாயைங்கிறது வந்து எல்லாத்தையும் இப்படி இருக்கிறத வேற மாதிரி காட்டுறதுங்கிறது தான் மாயா சக்தி. ஒரு மாதிரி இருக்கிறத அது மாதிரி தெரிஞ்சுக்க முடியாம விக்னம் பண்ற சக்தி. அது வந்து ஒரு சைக்ளோன் மாதிரி அடிச்சு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட ஏதோ ரூட்டிங் ஏதோ லைட்டா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அங்க வந்து ஒரு சைக்ளோன் வீசி அந்த ரூட்ஸ் எல்லாம் அப்படி பெயர்த்து எடுக்கிற மாதிரி அடிக்கிறதாம். மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து பெருசா சப்தம் போட்டுண்டு சைக்ளோன் அடிச்சு எல்லாத்தையும் பண்றது. லோகாயதம் என்னும் ஒன் திரள் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு சக்தி எதுனாக்கா லோகாயதம், அதாவது லௌகீகம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். நீ என்ன வேணா ஆந்தரிக என்ன வேணா எதை வேணா சப்போர்ட் பண்ணு, எப்படி வேணா வா, என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா வேர்ல்டுல நீ அக்செப்டபிளா வாழணும். இஃப் யூ ஆர் நாட் அக்செப்டபிள் இன் த வேர்ல்டு வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சச் அ லைஃப் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு அக்ரிமெண்ட் வேர்ல்டுல. அதாவது எவ்ரிபடி ஷுட் கன்ஃபார்ம் டு சர்டன் திங்ஸ் இன் த வேர்ல்டு இஃப் தே ஆர் லிவிங் தேருங்கிற மாதிரி ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். அந்த அது லோகாயதம். அது வந்து ஒன் திரள் பாம்பாம். அது ரொம்ப சாமர்த்தியமான பாம்பு. அது வந்து தன்னோட பயங்கரமான கடிய விஷம், அது விஷத்தை அப்படியே பரப்புறது. இந்த ஜீவன் வந்து அந்த தெய்வத்தை நாடி போற வழியில வந்து இந்த பாம்பு வந்து தன்னோட லோகாயதம்ங்கிற பாம்பு வந்து தன்னோட விஷத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. அதில் பெரும் மாயை என பல சூழவும் அந்த அந்த விஷத்துக்கு ஆட்பட்டு அதோட அவுட்கம்மா பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ், எது எது கரெக்டு எது தப்பு எது எத்தன்மையது அப்படிங்கறத வந்து கரெக்டா உணர முடியாதக்கு பலவிதமான கன்ஃபியூசிங் இன்புட்ஸ் எல்லாம் வர்றது. அதில் பெரும் மாயை என பல சூழவும் இதுவரைக்கும் இந்த ஜீவன் வந்து பல ஜென்மாக்கள்ல கஷ்டப்படுறது, அப்புறம் அந்த பரம்பொருளை வந்து ஆந்தரிகத்துல ரெக்கக்னைஸ் அப்படி ஒண்ணு இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நாடும் போது அந்த வழியில வரக்கூடிய இடைஞ்சல்கள்லாம் சொன்னாரோ இல்லையோ, அப்ப அந்த இடைஞ்சல்கள்ல இருந்து எப்படி அந்த பொருள் கிட்ட கனெக்டட் ஆகுறதுங்கிறத இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும்படியே ஆகி நல் இடையரா அன்பில் பசுமரத்து ஆணி அரைந்தார் போல. ஆனா வெளியில யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என்ன சக்தி வேணா எதை வேணா வந்து பண்ணட்டும், கன்ஃபியூஷனை ஸ்ப்ரெட் பண்ணட்டும், அந்த ஹிருதயத்துல அந்த ஜீவன் வந்து அந்த பொருள் கிட்ட கனெக்டட் ஆயிருக்கு, அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி பிடிச்சுக்கணுமாமா. தப்பாமே தாம் பிடித்தது சலியா அது அந்த ஹோல்ட வந்து விட்டுடவே கூடாது. ஆந்தரிகத்துல இந்த அனுபவபூர்வமா ஏதோ ஒரு பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கோமே, ஜீவிதத்தை சப்போர்ட் பண்ற ஒரு சக்தின்னுட்டு அதை வந்து விடவே படாது.
ஒரு அக்னி கிட்ட வந்து மெழுகுவத்தி எடுத்துன்னு போனா அது எப்படி உருகுமோ அந்த மாதிரி அதை நினைச்சு உருகணும். அதான் உன்னை அடைய முடியலையே அப்படின்னாலும் அதை நினைச்சு உருகணும். உன்னை அடைய முடியலையே, இந்த கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து அதை விடாதைக்கு அதை நோக்கியே உருகணும். தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து அதை அடைய முடியல அப்படின்னாக்கா அந்த துக்கத்துல அதை நினைச்சுதான் அழணும். அது tears are very valuable. They cannot be shed for something in this world. It has to be shed only for that vastu. தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன்லயே அப்படி ஸ்ட்ராங்கா அதை பிடிச்சிண்டு ஆந்தரிகம் அப்படியே உருகிறதான் அன்புனால சரீரம் எல்லாம் நடுங்கிறது. அதுகிட்ட இருக்க அந்த அதை நினைச்சு அதை அடைய முடியலையேங்கிற துக்கமோ எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு அப்படியே சரீரம்லாம் நடுங்கிறதாம். ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அதோட கிரேட்னஸையே நினைச்சு அதையே ஸ்துதி பண்ணி அதோட பெருமைகளையே நினைச்சு பார்த்து கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும்படியே ஆகி. கொடிருங்கிறது வந்து பேய், அது ஒரு சொல்லு, இந்த என்ன வச்சனம் சொல்லுவோம் இல்லையோ, மூர்க்கனும் இல்ல பேய் இல்ல என்னமோ ஒன்றும் மூர்க்கனும் பேயா இல்ல என்னமோ ஒன்று சொல்லுவோம். பேயும் என்ன முட்டாளும் கொண்டதை விட மாட்டா அப்படின்னு ஏதோ ஒரு வச்சனம். இதுல ரொம்ப தலையை போட்டுன்னு அது வரமாட்டேங்கிறது இப்போ. அதான் இது மூர்க்கனும் மூர்க்கனும் பேயும் ஏதோ ஒண்ணு. அது ஏதோ வார்த்தைகள் மாத்தி சொல்றேன். மொத்தம் அது ரெண்டு தான். முட்டாளும் சரி பேயும் சரி அது பிடிச்சின்றதை விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சனம் சொல்லுவா. அதேதான் இங்க அவர் சொல்லியிருக்கார். கொடிருங்கிறது பிசாசு. பிசாசு வந்து பிடிச்சிண்டுது அப்படின்னு சொன்னா விடாது, அப்புறம் ஓட்டணும் அந்த பிசாச. பேதைங்கிறது வந்து முட்டாள், அதாவது அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இல்ல, அந்த தான் சொன்னதுதான் கரெக்டுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு அதுலயே நிக்கிறதுங்கிற. அவளோட மடமை எப்படி இருக்கோ, அந்த முட்டாளோட மடமை எப்படி இருக்கோ, பிசாசோட பிடிப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிடிச்சுக்கிறோமா. கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல் இடையரா. அந்த நம்மளுக்கு ஹிருதயத்துல ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோமே அந்த பொருளை வந்து அப்படி பிடிச்சுக்கணுமா. பேய் பிடிச்சின்ற மாதிரி முட்டாள் வந்து பிடிவாதமா பிடிச்சுக்கிற மாதிரி அதுகிட்ட பிடிச்சிண்டு இடை அறா அன்பு அதுகிட்ட, ஒரு பிரேக் இல்லாத கண்டினியூஸ் கனெக்ஷன் அதுகிட்ட அன்புனால. பசுமரத்து ஆணி அரைந்தார் போல கசிவது உருகி. அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் எப்படி, நம்ம இந்த காஞ்ச மரத்துல வந்து ஆணி அடிக்கிறதே கஷ்டம், அது அடிச்சாலும் வந்து கொஞ்சம் நன்னா பிடிச்சி இழுத்தா வெளியில பிடிங்கின்னு வந்துடும், அது நிக்காது, அது செட் ஆகாது அதுல. அதே வந்து பச்சை மரத்துல ஆணி அடிச்சாக்க வந்து அடிக்கிறதும் ஈஸி, அது நன்னா போய் உள்ள ஸ்ட்ராங்கா செட் ஆயிடும், புடுங்கலாம் முடியாது. அந்த மாதிரி அந்த பொருள் கிட்ட கனெக்டடா இருக்கணுமா. பசுமரத்து ஆணி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி. ஆந்தரிகம் அப்படியே உருகி அதையே நினைச்சு அதை கண்ணீர் கொட்டி அது கடல் மாதிரி நிறைஞ்சாலும் பரவாயில்ல, அதுகிட்ட இருக்க அந்த கனெக்ஷன், அதுகிட்ட அப்படி ஒரு அன்புனால இருக்கிற கனெக்ஷன். அகம் குழைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து அதை ஸ்மரிச்சு அந்த பாவத்திலேயே வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே உருகி போறது, சரீரம்லாம் அப்படியே தூக்கி போடுறது. ஜகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நாணது ஒழித்து நாடவர் பழித்துறை பூணதுவாக. இவ இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு லோகம் என்ன காமன் மேன் வேர்ல்டுல அப்படியே சாதாரணமா இருக்கிறவாள்லாம் வந்து இப்படி இருக்கிற அந்த செய்கை இவாளோட தன்மை இருக்கிற மென்டல் ஸ்டேட் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல் இருக்கு, என்னமோ இப்படி அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லி சிரிக்கிறாளாம். அதெல்லாம் அவ என்னமோ சிரிச்சுட்டு போட்டும், என்னமோ கமெண்ட் பண்ணிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து நாணம் கொள்றதெல்லாம் இல்லை, அவ கமெண்ட்டுக்காக எல்லாம் நம்மள மாத்திக்கிறதெல்லாம் இல்லை. அப்படி அதுகிட்ட அந்த மூலப்பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் நாணது ஒழிந்து
நாடவர் பழித்துரை பூணதுவாக. பல பேர் வந்து பழிச்சு பேசுறா. இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னெல்லாமோ விபரீதமா பேசுறா. அவ அந்த மாதிரி பழிச்சு சொல்றதெல்லாம் வந்து ஆபரணம் மாதிரி இருக்காம். பூண்கிறது ஆபரணம். அவ சொல்லி திட்டி பண்றதெல்லாம் வந்து நல்ல ஆபரணம் அணிஞ்சுக்கிற மாதிரி அதெல்லாம் ஏத்துக்கிறதாம். கோணுதல் இன்றி. ஆனா there is no question of giving it up. அந்த மூலத்துக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை மட்டும் விடுறதுக்கு எந்த பாயிண்ட்லயும் தயார் இல்லை. அதுகிட்ட அப்படி ஒரு ஆழமான கனெக்ஷன். சதுர் இழந்து அரிமால் கொண்டு அது என்ன நான் பிடிச்சுட்டு இருக்கேன் என்னோட சாமர்த்தியத்துலங்கிறது கிடையாது. தன்னுடைய சாமர்த்தியம்ங்கிறது வந்து ஒன்றும் அது மேல டிபெண்டன்சி கிடையாது. மால்ங்கிறதுக்கு வந்து ஒரு டீப் லவ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அந்த பொருள் கிட்ட இருக்கிற அன்புனால அதோட சப்போர்ட்னால அதுகிட்ட கனெக்டடா இருக்கிறது. சதுர் இழந்து அரிமால் கொண்டு அதை அடையணும் அப்படிங்கிற அந்த அன்பிலேயே அதுகிட்ட கனெக்டடா இருக்கிறது. சாரும் கதியது பரமா அதிசயமாக. அதுதான் சார்பு. அந்த பொருள் தான் சார்பு. அந்த பொருள் தான் கதி. கதிங்கிறது வந்து ஃபினிஷ் லைன். நம்ம வாட் வி சீக் அதோட ஃபைனல் பாயிண்ட். கதிங்கிறது அதுதான். சார்பும் அதுதான். பரமா அதிசயம் அதுதான் வந்து அல்டிமேட் பாயிண்ட். அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும். கற்று ஆ அப்படிங்கிற ஆனாக்க பசுமாடு. கற்று ஆங்கிறது அப்போ கண்ணு போட்டிருக்கிற பசுமாடு. அது என்னமோ தெரியல. எல்லாம் அதாவது மதர்லி சென்ஸுங்கிறது அம்பாலோட நேச்சர். மதர்ஹுட்டுங்கிறது அந்த கேரிங் ஃபார் தி சைல்டு அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா அம்பாலோட பாவமா ஒவ்வொரு ஜீவன்லயும் when it gives birth to a kid அது வந்து பிரவர்த்திக்கிறது. ஆனா அந்த பசுமாட்டுக்கு மட்டும் அது என்னமோ ஸ்பெஷலா. ஏன்னா இவர் இன்னொரு இடத்துலயும் சொல்லுவார் திருவாச்சகத்துல, நான் எப்படி தெரியுமா உன்னை நினைச்சு அழணும், எப்படி தெரியுமா உன்னை நாடணும், அப்ப கண்ணு போட்ட மாடு வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்காக எப்படி ஏங்கி இறங்குமோ அந்த மாதிரி நான் உன்னை நாடணும் அப்படிம்பார். மாடு எப்படி ஏங்குங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இவர் சொல்றதுல இருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். கற்றா மனம் என கதறியும் பதறியும். அப்ப கண்ணு போட்ட மாடு வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்காக எப்படி அதோட ஆந்தரிகம் வந்து உருகி அந்த குழந்தையோட க்ஷேமம் வேணும்னு நினைக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பரம்பொருள் தான் வேணும்னு அதுகிட்ட கனெக்டடா இருக்கணுமா. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. சரி, நம்மளுக்கு ஏதோ லௌகீகமா இந்த வேலை நடக்கணும், அது கிடைக்கணும், இது போகணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருள் இருக்கட்டும். நம்மளுக்கு வேலையை சாதிச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு குட்டி வழிபாடு அந்த மாதிரி ஏதோ பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அது எப்படி வைக்கிறதோ அப்படிதான். எதுவா இருந்தாலும் அதுகிட்டே தான். நல்லதோ கெட்டதோ அது எப்படி வைக்கிறதோ நம்ம கனெக்ஷன் அதுகிட்ட மட்டும்தான். காரிய சாத்தியத்துக்காக வேற ஏதோ சக்திகள் எல்லாம் நம்ம நாடுறது, அதை போய் ப்ளீஸ் பண்றதுங்கிற அந்த கேள்வியே கிடையாது. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அப்படி அந்த நிலையில இருந்தாதான் வந்து எப்பேற்பட்ட அரிய பொருள் இந்த லோகத்துல இறங்கி குருவா வந்து நமக்கு வழிகாட்டுறதுக்கு உபதேசம் பண்றதுக்கு வந்திருக்கேன்னு அதோட வைபவம் வந்து அப்பதான் அதுக்கு தெரியுமா வாஸ்தவத்துல. இல்லைன்னா அது வந்து சீப்பா எடுத்துட்டுவோமா. இகழாதே. அது இகழ்தல்னா என்ன, அதோட வைபவம் வந்து தெரிஞ்சாக்க நம்ம நாவுக்கரசு பெருமானோட வார்த்தை தான், எத்தனையும் அறியை நீ எளியை யானாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ அப்படின்பாரு. இதுக்கு எனக்கு யோக்கியத்தை யாருக்கு, ஐயோ இப்படிப்பட்ட பொருள் வந்து எனக்கு இவ்வளோ ரேரா யாருக்கும் கிடைக்கிறதுக்கு இதுவா இல்லாத பொருள். அதோட அந்த வெயிட் தெரிஞ்சுக்கணுமே, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியணுமே. ஏதோ சொல்றது அப்படின்னு சும்மா கேட்டுட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரூட்லயே போறதுக்கு அதோட அந்த வைபவம் வந்து தெரிஞ்சுக்கணுமே. அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து ஏன்னா அது என்னன்னாக்க எனக்கு எப்படி தோணும்னா, நம்மளே ஒரு நம்மளோட சொப்ன லோகத்துல நம்ம ஒரு கேரக்டர் இருக்கோம்னு வச்சுப்போமே. அங்க சொப்பனத்திலேயே ஒரு ஆளு வந்து
அப்பா இதெல்லாம் சொப்பனம்பா, நீ தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்லணும்னாக்க, அவர் அது அப்படி ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, அந்த அந்த மெசேஜ் எப்படிப்பட்டது, அந்த அதோட வைபவம் எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு ஊழ்ச்சிக்கிறதே தான் தெரியும். இல்லாட்டா அந்த வேர்ல்டு, அந்த லோகம் தான் உண்மைன்னு அந்த கனவு லோகத்திலேயே சுத்தின்னு இருப்போம். எப்பேற்பட்ட ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு இன்புட் இல்ல. அப்பா நீ தூங்கின்னு இருக்கேப்பா, இது வாஸ்தவத்துல இந்த உலகம் எதுவுமே இல்லையப்பாங்கிற அந்த மெசேஜ் குரு அதுதானே நம்மளுக்கு கொடுக்குறார். இது வாஸ்தவத்துல இது எதுவுமே நிலை இல்ல, நிலை இல்லைங்கிறது இல்ல, இது ஒரு காலத்தையும் உண்டாகவும் இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி நீ விவகாரம் பண்றதையும் இது இல்ல. அந்த அந்த பொருள் ஒண்ணுதான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வந்து நம்மளுடைய மடமையினால திருப்பி திருப்பி இது இருக்கு இருக்குன்னு சொன்னாலும் அதை கடந்து அவரோட அனுபவ அனுபவ பலத்தினால வந்து இது இல்லப்பா அதுதான் இருக்கு, இது அத்தனையும் பொய்ங்கிறத காட்டுற அந்த பவர் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் இருக்கு அவரோடு. அதை என்னன்னு சொல்ல முடியும்? அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியான் இழலது போல முன் பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி. நம்ம அணிகவாதிக பெருமான் தான் இப்படி எல்லாம் வார்த்தையெல்லாம் போட முடியும். என்ன விளையானே. ஸோ அப்படி வந்து அந்த பொருளை உண்மையா அந்த ஜீவன் வந்து நாடுறது அப்படின்னு சொன்னா அந்த அந்த பொருளே வந்து குரு ரூபத்துல வந்து அந்த ஜீவனுக்கு வழி காட்டுறது. அது இருக்கிற நிலையில அதுக்கு எவ்வளவோ சுத்து வட்டாரத்துல என்னென்னமோ சக்திகள்லாம் சொன்னாரோ இல்லையோ, மாயா சக்திகள் இது அது, அந்த சக்திகள்லாம் வந்து எவ்வளோ வந்து அந்த ஜீவனை வந்து இடைஞ்சல் பண்ணினாலும் அந்த தெய்வத்தை அடையணுங்கிற அந்த பாவத்துல குருவா வந்து ஒரு பரமமான சப்போர்ட் கொடுக்கிறார். அதோட வைபவத்தை வந்து இகழாத அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கான்னா, திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல. எப்படி ஒரு பொருளோட நிழல் அந்த ஷேடோ வந்து அந்த பொருளை விட்டு விலகவே விலகாதோ அந்த மாதிரி அந்த வழிகாட்டுற அந்த சக்தி கிட்ட கனெக்டட் ஆகி பிரிவினை நிழலது போல முன் பின்னாகி முனியாது. அது அது இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி, இது ஏன் இப்படி போறதுன்னு அது ஜட்ஜ் பண்ணறதுக்கெல்லாம் நிக்காதக்கு, அதுக்கு ஜஸ்ட் ஃபால் ஃபார் இட். அத்திசை என்பு நைந்து உருகின்னு அதாவது அந்த அது வழிகாட்டுற பொருள்கிட்டயே வந்து அப்படியே சகல சமர்ப்பணம், ஆந்தரிகம் அப்படியே உருகி போய் நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள. அன்புங்கிற அந்த பெருக்கம், அதுகிட்ட இருக்கிற அந்த அன்புங்கிற பெருக்கம் வந்து கரையெல்லாம் புரட்டி அடிச்சுட்டு வெள்ளத்துல ஓடுற ஆறு மாதிரி அதுகிட்ட பாயணும். அன்பெனும் ஆறு கரையது புரள நன் புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. அப்ப வந்து புலன்கள் எல்லாம் வந்து ஒருமுகப்படுத்தணும்னு ஒரு எக்ஸசைஸா பண்ணவே வேண்டாம். அந்த அன்புங்கிற ஆறு வந்து அப்படி கரை புரண்டு ஓடுறது, அதுகிட்ட இருக்கிற அன்புனால இருக்கிற கனெக்ஷன்னால புலன்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசு அதை பத்தியே சிந்திக்கிறது, அதை பார்க்கணும் அப்படின்னே இருக்கு, அதோட வார்த்தைகளை கேட்கணும்னே இருக்கு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுகிட்ட அன்புனால 100% ஃபோக்கஸ் ஆயிடுதான். நன்புலன் ஒன்றி. அப்ப வந்து அது இடைஞ்சல் பண்ற புலன்கள் இல்லை, நன்புலனாகி அந்த ஒரு பொருள்கிட்டயே ஒன்றி இருந்து நாத என்று அரற்றி அதையே கூப்பிட்டு பெருசு அதையே ஸ்மரிச்சு அதையே கூப்பிட்டு நாமங்களை சொல்லிட்டு உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப. வாக்கெல்லாம் தடுமாறதான். அதுகிட்ட இருக்கிற அந்த அன்பு அந்த கனெக்ஷன்னால சரீரத்துல எல்லாம் ரோமம் அப்படி உலகம் ஏற்பட்டு ரோமங்கள்லாம் அப்படி சிலிர்த்துன்னு நிக்கிறது. கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. கை வந்து ஆட்டோமேட்டிக்கா கூப்பிடுறது. இப்ப நான் கை கூப்பணும் அப்படின்னு அது ஒரு எக்ஸசைஸா அது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு தேவையே இல்லை. அப்படியே குவிஞ்சு அந்த அன்புங்கிற பாவத்தினால கை குவிஞ்சு இருக்கு, ஹிருதயம் அப்படியே மலர்ந்து இருக்கு. அதோட பிரசன்ஸ் அப்படி உள்ள வாங்கிட்டு ஹிருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப. அதை ஸ்மரிச்சு
கண்கள் அது தர்சனம் அந்த பாவத்திலேயே வந்து ஆழ்ந்திருந்து கண்கள் ஆனந்தப்பட அதுல இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படி டிராப்லெட்ஸா வர சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இப்படி உன்கிட்ட சாயாத அன்பு என்னைக்கும் மாறுபடாத அன்புனால உன்கிட்ட யாரு அப்படி கனெக்டடா இருக்காளோ அவளை வந்து அம்மா மாதிரி அப்படி சப்போர்ட் பண்ணி எல்லா விதத்திலையும் பாத்துக்கிறாராம். அப்படி இருக்கிற ஈஷா உனக்கு ஒரு நமஸ்காரம். அதான் அந்த இங்கதான் வந்து அந்த ஆரம்பத்துல தொடங்கினதுல இருந்து இங்கதான் வந்து அந்த கிராட்டிடியூடு இத்தனை கஷ்டங்கள்ல கூடவே இருந்து காப்பாத்தி தனக்கு வழிகாட்டியா வந்து தன்கிட்ட கனெக்டடா இருக்கிற அந்த பொருள் கிட்ட அன்போட கனெக்டட் ஆகி இங்கதான் ஃபர்ஸ்ட் போற்றி. தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அம்மா எப்படி குழந்தைய வந்து எல்லா விதத்திலயும் குழந்தை நன்னா இருக்கணும்னு க்ஷேமமா பார்த்து வளர்ப்பாளோ அந்த மாதிரி நீ என்னை வளர்த்தியப்பா உனக்கு ஒரு நமஸ்காரம். மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திருப்பெருந்துறையில வந்து வேதம் மோதின ஒரு அந்தணன் ரூபத்துல வந்து தரிசனம் கொடுத்தார் இல்லையா. வேதியனாகி வினைகட கைதரவல் அந்த ஜீவன் என்ன வேணா இருக்கட்டும், உன்னோட ஸ்டாக் என்னங்கிறது பிரச்சனையே இல்லை, ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு வந்து இறங்கிடுவார். வினை கெட கை தர வல்ல கடவுள் போற்றி. அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம். ஆடக மதுரை அரசே போற்றி. தங்கமயவான் தில்லையில தான் வந்து ஆடகச்சீர் மணிக்குன்றேர், அது தங்கத்தால வேய்ந்த சிற்றம்பலம் சொல்றது. மதுரையும் ஈசன் வந்து அங்க ஆலவாய் அழகன் வந்து பாண்டியனா இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்கார் இல்லையா. அப்படி ஒரு வைபவம் அந்த ஸ்தலத்துல. ஆட்டக மதுரை தங்கமயமா இருக்கிற மதுரை நகரத்துக்கு அதிபதியா அரசனா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு ஒரு நமஸ்காரம். கூடல் நிலங்கு குருமணி போற்றி. கூடல்ங்கிறதும் மதுரை தான். நான்மாட கூடல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு மதுரைக்கு. அங்க வந்து குருமணி குருன்னு வழிகாட்டுறவாள்ல ஒரு ரத்னம் மாதிரி வந்து அனுகிரகம் பண்றவரே போற்றி நமஸ்காரம். தென் தில்லை மன்றினுள்ள ஆடி போற்றி. தில்லை சிற்றம்பலத்துல அந்த மன்று எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த கனக சபையில வந்து நடனமாட வல்லவரே உனக்கு ஒரு நமஸ்காரம். இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. நீங்க எனக்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் போராதுங்கிற மாதிரி அமிர்த அனுபவத்தை கொடுத்துருக்கியப்பா உனக்கு ஒரு நமஸ்காரம். மூவா நான்மறை முதல்வா போற்றி. 4 வேதங்களுக்கும் ஆதியா இருக்கிறவர். அது டைம்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டவர். 30ங்கிறது வந்து வேரியிங் வித் டைம். அதுதான் நம்ம ஏஜ்ன்னு சொல்றோம். அது வந்து இட் இஸ் பியாண்ட் டைம். வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய அறிவு பொருளா இருக்கிறவரே உனக்கு ஒரு நமஸ்காரம். சேவார் வெல்கொடி சிவனையே போற்றி. கையில ஒரு கொடி பிடிச்சுட்டு இருக்கார், ரிஷபத்வஜம், வெற்றி கொடி. வெற்றி கொடியா இருக்கிற ரிஷபத்வஜத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறவனே, எல்லாருக்கும் மங்களத்தை பண்ற சிவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். மின்னார் உருவ விகிருதா போற்றி. மின்னல் ஒளி மாதிரி அப்படியே ஒளி வீசும் திருவுருவமா. விகிருதன்கிறது வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி அப்படிங்கிறதும் இருக்கு. அது ஒரு அர்த்தம். பொருத்தமா இருக்கிறதுங்க இல்ல, சாமர்த்தியமா இருக்கிறவருங்கிறது தான். மின்னார் உருவ விகிருதா போற்றி. அப்படி மின்னல் ஒளி மாதிரி ஒளி பொருந்திய உருவமாவும் ரொம்ப சாமர்த்தியசாலியா அது ஜீவனை வந்து பல சிச்சுவேஷன்ஸ்லயும் எப்படி வழி நடத்தி செல்லணுங்கிறதுல அப்படி ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறவர். அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். கல்நார் உரித்த கனியே போற்றி. அது கல்நார் வந்து கல்லு வந்து ஜீவனோட ஹிருதயம்தான், மனசு. அதுல கூட வந்து நார் உரிச்சுடுவார் அவர். நாறு உரிக்கணும், இந்த தேங்காயில நாரெல்லாம் உரிக்கணும், மட்டையை உரிக்கணும்னா ஷார்ப்பா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த தேங்காய் உரிக்கிற பாறை, அருவாள், அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பா இருக்கிறது இதுன்னா ஃபைப்ரஸா இருக்கும்ல நாருங்கிறது. அப்பதான் அதை கொத்தி பிடுங்கிறதுங்கிறது ஈஸியா இருக்கும். இது வந்து கல்லுல வச்சு நாறு அது அவரை தான் பண்ண முடியும்.
அருணகிரி பெருமானும் அதே சொல்லுவார் வயலூர் திருப்புகழ்ல. கல்லார் உரித்த என் மன்னா. அது அப்படி அதாவது அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்துறார் அப்படிங்கிறது. எப்படி அந்த ஜீவன் எந்த நிலையில இருந்தாலும் தன்னை அடையறதுக்கு உண்டான யோகியத்தையை வந்து சித்திக்க பண்றார் அப்படிங்கிறது தான் அப்படி அந்த எக்ஸ்பிரஷனால குறிக்கப்படுறது. கல்நார் உரித்த கனியே போற்றி. கனி கனிங்கிறதும் வந்து நம்ம நாவுக்கரசு பெருமான ஈசன் என்னும் கனி அப்படின்னு ஒரு பதிகமே பாடியிருக்கார். அவர் தான் வந்து அனுபவிக்க தகுந்த ஒரு பழம். அப்படி ஹிருதயத்துல மனசுல கூட நாறு உரிக்க வல்ல கனி போன்றவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். பழுத்த பழமா இருக்கிறவனே நமஸ்காரம். காவாய் கனக குன்றே போற்றி. தங்க மலை மாதிரி இருக்கிறவர் உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை காப்பாத்துப்பா, உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆவாய் என்றனக்கு அருளாய் போற்றி. ஆங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஐயோ பாவம், இந்த குழந்தை இப்படி வந்து மாட்டின்னு இருக்கே, கஷ்டப்படுறதே, இதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாவம், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன். அப்படின்னு நீ எனக்கு என் மேல வந்து இரக்கம் கொண்டு நீ எனக்கு கிருபை பண்ணணுமே, அருள் பண்ணணுமே, உனக்கு ஒரு நமஸ்காரம். சரி, நம்ம வந்து இதோட நிறுத்திப்போம். ஒரு 99 லைன் வந்திருக்கோம், திறந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை